The World Unfiltered. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீட்டிக்கிறதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ அறிவிச்சிருக்கிறாரு. தங்கள் நாட்டின் மீது மிகப்பெரிய திடீர் தாக்குதலை நடத்துறதுக்கு அமெரிக்கா கால அவகாசம் தேடக்கூடிய ஒரு தந்திரம் தான் இது அப்படின்றது ஈரானுடைய எதிர்வினையாக இருக்குது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த 2 வார கால போர் நிறுத்தம் இருக்கு இல்லையா, அது முடிவடைஞ்ச நிலையில் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நீட்டிக்கிறதா அறிவிச்சிருக்கிறாரு. அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்றதுக்கு கால அவகாசம் அளிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதா அமெரிக்க தரப்பிலிருந்து சொல்றாங்க. ஈரான் ஒரு தெளிவான யூனிஃபைடு ப்ரொபோசலை சமர்ப்பிக்கக்கூடிய வரைக்கும் தாக்குதல்களை நிறுத்தி வைப்பதா ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக அமெரிக்கா அனுப்பிய சில முக்கியமான நிபந்தனைகளுக்கு ஈரான் பல நாட்களாக பதில் கொடுக்கல அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியிருக்கு. அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தலைமையிலான குழுவினர் பாகிஸ்தானுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் ஈரான்கிட்ட எந்த பதிலும் வராத நிலையில் அந்த பயணத்தினால என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பமும் வெள்ளை மாளிகையில் நிலவியது. செவ்வாய்க்கிழமை அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய முக்கியமான அமைச்சர்களான மார்கோ ரூபியோ, பீட் ஹெக்ஸெட், அதே போல் CIA இயக்குனர் ஜான் ராட்லிஃப் அப்படின்னு இந்த முக்கியமான அதிகாரிகளோடு ஒரு அவசர ஆலோசனையை நடத்துகிறாரு. இந்த ஆலோசனை கூட்டம் குறித்த செய்திகளையும் வெள்ளை மாளிகை என்ன பண்ணுதுன்னா கசிய விடுது. ஆனாலும் பேச்சுவார்த்தை தொடர்பாக ஈரான் கிட்டேருந்து எந்த தகவலும் வரல. பாகிஸ்தானுடைய ஃபீல்ட் மார்ஷல் அசிம் முனிர் மூலமாக எப்படியாவது ஈரானிடமிருந்து ஒரு பதிலை வாங்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்க அதிகாரிகளுடைய தீவிரமான முயற்சியாக இருந்துச்சு. ஆனாலும் ஈரான் பிடி கொடுக்கவே இல்லை. இதனால் ஈரான் தலைமைக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்து இல்லை அப்படின்னு இப்போ அமெரிக்கா ஒரு கருத்தை முன்வைக்குது. ஈரானுடைய புதிய உச்ச தலைவராக இருக்கிறார் இல்லையா, மொசபா கமேனி, அவர் தன்னுடைய அதிகாரிகளுக்கு தெளிவான வழிமுறைகளை வழங்குகிறாரா அப்படிங்கிறதுல சந்தேகம் இருக்குது அப்படின்னு இப்போ அமெரிக்கா ஒரு விவகாரத்தை கிளப்புறாங்க. உச்ச தலைவரிடமிருந்து தெளிவான உத்தரவு வராததுனால தான் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அதிகாரிகள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு அச்சப்படுறாங்க ஈரான் தரப்புலங்கிறது அமெரிக்காவுடைய பார்வையாக இருக்குது. தவறான ஒரு முடிவெடுத்து அதுக்கு பிறகு பின்னால் தண்டனைக்கு உள்ளாவதை விட அமைதியாக இருக்கிறதே மேல் அப்படின்னு ஈரான் தலைவர்கள் கருதுவதாக அமெரிக்கா நம்புது. இந்த சூழலில் தான் ஈரான் தற்போது தோற்றுப்போகும் தரப்பு நிபந்தனைகளை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய போர் நிறுத்த நீட்டிப்பை நிராகரிச்சிருக்குது. ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபா, அதே போல் மூத்த ஆலோசகர் மஹதி மொஹமதி, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப்போட போர் நிறுத்த நீட்டிப்பை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. ட்ரம்ப்போட போர் நிறுத்த நீட்டிப்பு அறிவிப்புங்கிறது தங்களுக்கு எந்த பயனும் தராது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அர்த்தமற்ற நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாரு மொஹமதி. அமெரிக்கா விதிச்சிருக்கக்கூடிய பொருளாதார மற்றும் கடல்சார் முற்றுகை அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்படி தொடர்வது குண்டுவீச்சு தாக்குதலுக்கு சமமானது அப்படின்னும் ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறாரு. சரி, போர் நிறுத்த நீட்டிப்பு அப்படிங்கிறது ஈரான் மீது ஒரு திடீர் தாக்குதலை நடத்துவதற்காக அமெரிக்கா ஒரு மாதிரி டைம் கேப் எடுக்கிறாங்க, கால அவகாசம் தேடுறாங்க. இது ஒரு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, ஒரு தந்திரம், அதை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் ஈரான் ரொம்ப அழுத்தமாக நம்புகிறது. அதை தான் சொல்லுது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்ட நகர்வுகள் எதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இதுக்கடையில் எழுந்திருக்கு. போர் நிறுத்தத்தை அமெரிக்கா நீட்டித்திருந்தாலும் ஈரான் மீதான கடல் வழி முற்றுகை பிளாக்கெட் இருக்கு இல்லையா, அதை தொடருது அப்படின்னு அமெரிக்கா முடிவெடுக்கிறாங்க. ஈரான் தன்னுடைய அமைதி திட்டத்தை சமர்ப்பித்து அது குறித்த பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வர்ற வரைக்கும் முற்றுகை நீடிக்கும் அப்படின்னு தான் அமெரிக்கா தரப்புலேருந்து தகவல்கள் சொல்லப்படுறாங்க. இந்த பிளாக்கேட் கண்டினியூ ஆகுன்றாங்க. இப்போ ஈரான் துறைமுகங்கள் அனைத்துமே முற்றுகையிடப்பட்டிருக்கிறதுனால நாள் ஒன்றுக்கு அந்த நாடு சந்திக்கக்கூடிய இழப்பு எவ்வளோ தெரியுமா, $500 மில்லியன் இழப்பை சந்திக்குது அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். இந்த முற்றுகையை ஈரான் ஒரு போர் நடவடிக்கையாக கருதுது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் பதற்றம் குறைய வாய்ப்பில்லை அப்படிங்கிறது அரசியல் நிபுணர்களும் பார்க்குறாங்க. இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தையை ஆதரிக்கக்கூடிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபா ஒரு பக்கம், பேச்சுவார்த்தையை எதிர்க்கக்கூடிய IRGC தளபதிகள் இன்னொரு பக்கம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த 2 தரப்பினரும் இணைந்து அமெரிக்கா கேட்கக்கூடிய பொதுவான திட்டத்தை உருவாக்கினால் மட்டும்தான்
அமெரிக்காவோட அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைங்கிறது சாத்தியப்படும். ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் 2 நாடுகளும் முழுமையான இராணுவ தயார் நிலையிலேயே இருக்கிறாங்க. இப்போ அந்த போரை இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த போர் நிறுத்தம்ங்கிறது நீட்டிக்கப்படும்னு அமெரிக்காவும் சொல்லியிருக்குது. அமெரிக்காவும் ஈரானும் பேசுவதற்கான ஆயத்தங்களை பார்க்குறாங்க. பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள், சீனா, ரஷ்யா இவங்கெல்லாமும் இதுக்குள்ளே ஒரு ப்ளே பண்ணுறாங்க. ஆனாலும் 2 தரப்பும், அமெரிக்க தரப்பும் அதே போல் ஈரான் தரப்பும் தங்களுடைய இராணுவத்தை தயார் நிலையிலே வச்சுட்ருக்கிறாங்க. அப்போ அது ஒரு டென்ஷன் நாங்கள் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. அமெரிக்கா ஈரான் மீதான நேவல் பிளாக்கார்டை விலக்கி கொள்ளாததுனால அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் தன்னுடைய இராணுவ பலத்தை உலகத்திற்கு பறைசாற்றணும்னு ஈரான் பல்வேறு இடங்களில் ஏவுகணை பேரணிகளை நடத்துது. ஈரானிய விண்வெளி படை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் மஸ்ஜித் மௌஸ்வி அப்படின்னு ஒருத்தர், அவர் போர் நிறுத்த காலத்திலையும் ஈரானிய வீரர்கள் ஹேண்ட்ஸ் ஆன் த ட்ரிகரோட தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய வான்வழி தற்காப்பு அமைப்புகளான தாட் மற்றும் TPY-2 இந்த 2 அமைப்புகள் ரெடார்களை முறியடிக்கிறதுக்கு தங்களால் முடியும் அப்படிங்கிறத காட்டவே இந்த பேரணிகளில் நவீன ஏவுகணைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஃபட்டே அதே போல் கைபர் ஷெகான் இந்த ஏவுகணைகள் அணிவகுப்பில் இடம்பெற்றிருக்குது. ஈரானுடைய அணிவகுப்பில் இந்த ஏவுகணைகள்லாம் இடம்பெற்றிருக்கு. முந்தைய தாக்குதல்களை விட 2 மடங்கு வேகத்தில் ஏவுகணைகளை, மிசைல்ஸை ஏவக்கூடிய திறன் கொண்ட புதிய வகையிலான டுவல் லான்ச்சஸையும் பேரணியில் அறிமுகப்படுத்தியிருக்குது ஈரான். அமெரிக்காவுடைய தற்காப்பு அமைப்புகளை திணறடிக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சிறிய ட்ரோன்களை, இது ஈரானுடைய பெரிய ஸ்ட்ரென்த்தே இந்த ட்ரோன்ஸ் தான். அமெரிக்கா ஒரு பக்கம் மில்லியன் கணக்கில் செலவழித்து மிசைல்ஸ் மூலமாக அட்டாக் பண்ணுறாங்கன்னா, ஈரான் ரொம்ப குறைந்த செலவில் ட்ரோன்ஸ் மூலமாக அட்டாக்கை நடத்தக்கூடியவங்க. இந்த வகை ட்ரோன்ஸையும் பேரணிகளில் அணிவகுக்க வச்சுருக்கிறாங்க. இந்த போர் நிறுத்த காலத்தில் ஈரான் தன்னுடைய ஆயுத கிடங்குகளை போருக்கு முந்தைய காலத்தை விட அதிவேகமாக நிரப்பி வருவதாக IRGCயினுடைய முக்கியமான தளபதியாக இருக்கக்கூடிய மௌசவி தெரிவிச்சிருக்கிறார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் வெடிமருந்து பற்றாக்குறையை எதிர்கொள்வதாகவும் அவங்க உலகெங்கிலும் இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் அவர் ஒரு கிண்டலையும் செய்கிறார். ஒருவேளை போர் மீண்டும் தொடங்குது அப்படின்னா இதுவரைக்கும் ஈரான் நடத்திய தாக்குதல்களை விட 2 மடங்கு வீரியமான தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை அவரே கொடுக்கிறார். இது மட்டும் இல்லாமல் ஈரான் தன்னுடைய ஏவுகணைகளை, இந்த மிசைல்ஸை எல்லையோர பகுதிகளுக்கும் ஹார்மோஸ் நீரிணைக்கும் இடமாற்றம் செய்து வருவதாக உளவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஈரானுடைய இந்த ஏவுகணை ராஜதந்திரம் இருக்கு இல்லையா, அது எந்த நேரத்திலும் போர் மீண்டும் வெடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாகவே சர்வதேச அரசியலில் பார்க்கப்படுது. இப்படி போர் நிறுத்தம், பேச்சுவார்த்தை முயற்சி அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் தான் சத்தம் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் செய்து அமெரிக்கா. இந்திய பெருங்கடலில் செல்லக்கூடிய கப்பல்களையும் அமெரிக்க கடற்படையினர் சோதனை மேற்கொள்ள தொடங்கியிருக்கிறாங்க. இதனோட ஒரு பகுதியாக இந்திய பெருங்கடலில் ஈரான் தொடர்புடைய எண்ணெய் கப்பல் ஒன்றை அமெரிக்க இராணுவம் அதிரடியாக சோதனையிட்டு தன்வசப்படுத்தி இருக்கு. இலங்கை மற்றும் இந்தோனேஷியாவுக்கு இடைப்பட்ட இந்திய பெருங்கடல் பரப்பில் ஈரானோட கப்பல் பிடிக்கப்பட்டிருக்கு. ஈரான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பாரசீக வளைகுடாவிலிருந்து சுமார் 2000 மைல்களுக்கு அப்பால் கப்பலை கைப்பற்றியிருக்கிறது அமெரிக்கா. MT டிஃபானி அப்படிங்கிற அந்த எண்ணெய் கப்பலை அமெரிக்காவுடைய இந்தோ பசிபிக் கட்டளை தலைமையகம் தான் முடக்கி வச்சிருக்குது. ஈரானுடைய வருமானத்தை முடக்குவதன் மூலமாக அவங்கள ஒரு நிலையான அமைதி திட்டத்திற்கு பணிய வைக்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. ஈரான் தொடர்புடைய கப்பல்களை உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் வேட்டையாடுவோம் அப்படிங்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட சவாலை இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது உண்மையாக்கி இருக்கிறது. அல்லது அமெரிக்கா ஒரு த்ரெட்டை காமிக்குது ஈரானுக்கு, நாங்கள் என்ன செய்ய முடியுங்கிறத அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுது. அமெரிக்க இந்தோ பசிபிக் கட்டளை தலைமையகம், US இந்தோ பசிபிக் கமாண்ட் இருக்கு இல்லையா, அது அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய மிக பழமையான, அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த கட்டளை தலைமையகம். பூமியின் நீர்ப்பரப்பளவில் சுமார் 50% அதிகமான பகுதியை உள்ளடக்கியது. பசிபிக் பெருங்கடலோட மேற்கு கடற்கரையிலிருந்து இந்திய பெருங்கடல் வரைக்கும் இதனுடைய எல்லை நீண்டு இருக்கிறது. ஆர்க்டிக் முதல் அண்டார்டிகா வரைக்கும் அமெரிக்காவுடைய மேற்கு கடற்கரையிலிருந்து இந்தியாவுடைய மேற்கு கடற்கரை வரையிலும் இதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப நடைமுறையில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய ஓஹு அப்படிங்கிற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கேம்ப் HM ஸ்மித் அப்படிங்கிறது தான் இதனுடைய தலைமையகம். இதுக்கு கீழே அமெரிக்க பசிபிக் கடற்படை, US பசிபிக் ஃப்ளீட், பசிபிக் விமானப்படை, பசிபிக் தரைப்படை, அது மட்டும் இல்லாமல் மெரைன் கார்ப்ஸ் படைகள்லாம் இயங்கிட்டு இருக்காங்க. ஈரான் மீதான அமெரிக்காவுடைய முற்றுகை அப்படிங்கிறது வெறும் மத்திய கிழக்கு நாடுகளோடு மட்டும் நின்றுல, இது
இந்தோ பசிபிக் பிராந்திய முழுக்கவும் விரிவடைஞ்சிருக்கு. சுமார் 20 லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்ட எம்டி டிஃபானி பிரம்மாண்ட கப்பலை மறிச்சிருப்பது அப்படிங்கிறது ஈரானுக்கு பொருளாதார ரீதியாக பேரடியாக இருக்கும். அதாவது அமெரிக்காவுடைய எந்த நடவடிக்கைங்கிறது ஈரானுக்கு வைக்கப்பட்ட ஒரு செக்னு பார்க்கலாம். எம்டி டிஃபானி VLCC, அதாவது வெரி லார்ஜ் க்ரூட் கேரியர் வகையை சார்ந்த ஒரு பிரம்மாண்டமான கப்பல். இதனோட நீளம் மட்டுமே சுமார் 330 மீட்டர்களுக்கு அதிகம். அதாவது 3 கால்பந்து மைதானங்களை ஒன்றன் பின் ஒன்றா அடுக்குனா எவ்வளவு தூரம் இருக்குமோ, எவ்வளவு பெரிதாக இருக்குமோ அவ்வளவு பெருசு. இதில் இருக்கக்கூடிய எண்ணெயினுடைய மதிப்பு மட்டும் சுமார் 1500 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு மதிப்பிடப்படுது. ஈரான் தற்போது அமெரிக்காவுடைய கடும் பொருளாதார மற்றும் இராணுவ முற்றுகையை சந்தித்து வருது. இந்த சூழலில் தான் எம்டி டிஃபானி ஈரானுக்கு ஒரு உயிர்நாடி போன்ற ஒரு கப்பலாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் அப்படிங்கிறதும் அதனுடைய மதிப்பும் அதனுடைய வருவாயும் ஈரானுக்கு ரொம்ப முக்கியம். அமெரிக்காவோட தாக்குதல்களால் ஈரானில் பல எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் சேதமடைந்திருக்கின்றன. இந்த நிலையில் தான் இது போன்ற பெரிய கப்பல்கள் மூலமாக கச்சா எண்ணெயை ரகசியமாக ஏற்றுமதி செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் தான் இன்றைக்கி ஈரானுடைய அன்றாட அரசு செலவுகளுக்கே உதவக்கூடியதாக மாறி இருக்கு. அந்த சூழல் தான் நம்ம இந்த அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கையை பார்க்க வேண்டியிருக்கு. அமெரிக்காவுடைய கடல் வழி முற்றுகையை பிளாக்கெட் சொன்னோம் இல்லையா, அதை மீறி பாரசீக வளைகுடாவிலிருந்து 2000 மைல்கள் தாண்டி இந்திய பெருங்கடல் வரைக்கும் இந்த கப்பல் சென்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனையாக ஈரான் கருதுது. இது பிடிபட்டது ஈரானுடைய ரகசிய விநியோக சங்கிலி இருக்கு இல்லையா, அது அமெரிக்காவால் கண்டறியப்பட்டு விட்டதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கணும் அரசியல் விமர்சகர்கள் பார்க்குறாங்க. 20 லட்சம் பீப்பாய்கள் எண்ணெயை அமெரிக்கா தன்வசப்படுத்தியது அப்படிங்கிறது ஈரானுடைய 1 மாத கால ஏற்றுமதி வருவாயில் பெரும் பகுதியை தட்டி பறிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் ஈரானிய தளபதிகள் எங்கள் கப்பல்கள் மேலே நீங்கள் கை வச்சா அண்டை நாடுகளுடைய எண்ணெய் கிணறுகள் எரியும் அப்படின்னு ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க. இந்த கப்பல் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது ஈரானோட வர்த்தகம் செய்யக்கூடிய மற்ற நாடுகளுக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுது. இந்த கப்பலை அமெரிக்கா பிடிச்சு வைக்கிறது மூலமாக அவங்க ஈரானுக்கு மற்றொரு தகவல் சொல்லலை, ஈரானோட பொருளாதார ரீதியாக அல்லது வர்த்தகத்தில் உடன்பாடு கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கான ஒரு மெசேஜும் பார்க்குறாங்க. தற்போதைய போர் நிறுத்த நீட்டிப்பு அப்படிங்கிறது ஒரு நிரந்தர அமைதிக்கான தொடக்கமா அல்லது ஒரு பெரிய புயலுக்கு முன்னால் நிலவக்கூடிய அமைதியா அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் ஈரான் முன்வைக்கப்படக்கூடிய ஒருங்கிணைந்த அமைதி திட்டத்தை, அதாவது யூனிஃபைட் ப்ரொபோசல் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து தான் அமையும். இந்திய பெருங்கடல் வரைக்கும் மோதல் பரவி இருப்பதுங்கிறது சர்வதேச வர்த்தகத்திற்கு ஒரு பெரும் சவாலாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.